Happy evening, everyone. Nice to see you all here. Sir, your content shared, please. Okay. So, nice to see you all here. So, this is me, Sharanya, presenting the SSC CGL topic. For today's topic, what we are going to see is that is idioms and phrases as well as synonyms and antonyms. So, இன்னைக்கு எத்தனை மேக்ஸிமம் எவ்வளோ idioms and phrases கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ idioms and phrases கவர் பண்ணிடுவோம். Alright. So, first thing, எல்லாருக்கும் I would like to hear it from you before getting into the topic. What do you mean by idioms and phrases? Anyone? யாராவது ஒருத்தர் idioms and phrasesனா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்க முடியுமா? Yes? Anyone? Anyone, please share what you mean by idioms and phrases. Everyone is silent. Hope anyone. யாராவது answer தெரிஞ்சா voluntarily you can tell what do you mean by idioms and phrases. Okay. So let me tell the answer. So idioms and phrases அப்படின்னா nothing but it is just to simplify a huge conversation or huge message. Okay. For example, இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, நான் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப எலாபரேட்டா நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. Instead, what I can do is I can just tell it as a single sentence or single term that is called as idioms and phrases. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பெரிய விஷயத்தை எலாபரேட் பண்ணி சொல்றதுக்கு பதிலா நான் வந்து அது ஒரு டேர்மா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்றது. ஓகேவா? சோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா idioms and phrases சொல்லுவோம். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த idioms and phrases எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்காலர்ஸ் உங்களோட இங்கிலீஷ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க கொண்டுட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ யூ கேன் யூஸ் திஸ் idioms and phrases. இது எந்த வகையில ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா மேக்ஸிமம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு மட்டும் இல்லாம லைக் எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சிஹெச்எஸ்எல்லா இருக்கட்டும் இல்ல டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த idioms and phrases ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்மளோட இங்கிலீஷ வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான் இந்த idioms and phrases. ஓகே. ஸோ எஸ்எஸ்சில நம்ம கவர் பண்ண போற சில idioms and phrases மேக்ஸிமம் அதிகமா கேட்டிருக்கிற அதாவது இது வரைக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல அதிகமாக கேட்கப்பட்டிருக்கிற idioms and phrases நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்ல திருக்குறள் இருக்கு. திருக்குறள்ங்கிறது பாத்தீங்கன்னா அது கூட நான் என்ன சொல்றேன்னா அதுவும் ஒரு idioms and phrases தான். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு 1.5 அடியில இருந்து 2 அடி வரைக்கும் தான் திருக்குறள் இருக்கு. கரெக்டா? ஆனா அந்த 2 அடி மெசேஜ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள்ல வெறும் 2 அடியில நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆல்ரைட். சோ அதுதான் வந்து idioms and phrases. ஸோ ஒரு 2 அடிக்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை மெசேஜையும் அவர் உள்ள கொண்டுட்டு வந்திருக்காரு இல்லையா? சோ அப்ப வந்து ஒரு பெருசா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு 2 லைன்ல சொல்லி முடிச்சிருக்காங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். அதாவது டு சிம்பிளிஃபை சம்திங், ஒரு கான்டென்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கான்டென்ட் இருக்கு அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா அது பேர் தான் idioms and phrases. ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க பாத்தீங்கன்னா பேக் ஸ்லைடர். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. The first idiom is a backslider. That is a lazy, irresponsible person who does not support a combined effort. அதாவது ரொம்ப சோம்பேறி சொல்றோம் இல்லையா? இப்ப யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம திட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏ சோம்பேறி, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க அப்படி திட்டுறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்னா டோன்ட் பி அ பேக்ஸ்லைடர். ஓகே. டோன்ட் பி அ பேக்ஸ்லைடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோம்பேறித்தனம், irresponsible இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ அதை வந்து டிஃபைன் பண்றதுக்கு we are using this idiom called as a backslider. Okay. So next one பாத்தீங்கன்னா a backstabber. A backstabber, that is a person is a backstabber who unexpectedly betrays your trust. அப்படின்னா நம்பிக்கை துரோகம் சொல்றோம் இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்வோம் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இன்ஸ்டெட் என்ன ஒரு idiom யூஸ் பண்ணலாம்னா a backstabber. If I tell that he is a backstabber, I
I am not going to believe him anymore. For example, he is a backstabber and I am not going to believe him anymore. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் அவன் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி, நான் அவனை இனிமே நம்ப மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ தட் டேர்ம் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ backstabber. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் a bad omen. a bad omen. யூஸ்வலா இந்த டேர்ம் நீங்க நிறைய கம் அக்ராஸ் பண்ணிருக்கலாம். தட் இஸ் a bad omen அப்படின்னா an indication that something bad is about to happen. ஸோ யூஸ்வலாவே நம்ம போறோம் கெட்ட சகுனங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல சொல்லணும்னா கெட்ட சகுனங்கள். நம்ம போயிட்டு இருப்போம், ஒரு பூனை குறுக்க வந்ததுன்னா என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு கெட்ட சகுனம்னு சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் இது வந்து கெட்ட சகுனம், நிறைய பேருக்கு தெரியாது கெட்ட சகுனத்தை எப்படி இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ணலாம், அதுக்கு ஒரு இடியம் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் a bad omen. இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் அது சகுனத்தை மட்டும் சொல்லாம, இப்ப நம்ம டெய்லி லைஃப்லயே பார்ப்போம், நிறைய பேரு பேட் வைபோட நம்ம கிட்ட வருவாங்க, நிறைய பேர் நம்ம மேல பொறாமப்பட்டு இருப்பாங்க. அவங்களும் என்ன சொல்லலாம்னா don't be a bad omen anymore. If I tell somebody else don't be a bad omen anymore அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து ஒரு கெட்ட வைபோட வராத, எப்பயுமே don't have negative vibes. The one who always has the negative vibes can also be described as a bad omen. Okay, and next one, a ballpark figure. A ballpark figure. Okay, so next one is a ballpark figure. That means an approximate estimate of how many or how much. Or estimation இருக்கும். That is an approximate estimate of how many or how much. So ஒரு தோராயமான சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா. இப்ப நான் ஒரு கடைக்கு போறேன், ஒரு இதை பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு தோராயமா ஒரு அமௌண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த தோராயமா அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் we can use this term a ballpark figure. All right, so next one, a bad-faced lie. A bad-faced lie, a bold and brazen untruthful statement, a shameless obvious lie. அதாவது வெக்கமே இல்லாம எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணே ஒட்டல அப்படின்ற ஒரு சில பர்சன் இருப்பாங்க, பர்சனாலிட்டிஸ். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. ஆல்ரைட், சோ அவங்களையும் நம்மளுக்கு பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே, இஸ் வெரி எவ்வளவுதான் விழுந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு இருக்கான்ப்பா, இஸ் அ கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது அவங்கள புகழ்ற மாதிரியே இருக்கும். ஆனா ஆப்வியஸா நம்ம அவங்களை என்ன பண்ணிட்டு இருப்போம், கலாச்சிட்டு இருப்போம். ஆல்ரைட், அவங்கள நம்ம கேலி பண்ணிட்டு இருப்போம். சோ அதுதான் வந்து இட் இஸ் திஸ் இடியம். அதை ஸ்டேட் பண்றதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் a bare-faced lie. Okay, a bare-faced lie. Alright, so it means a bold and brazen untruthful statement, a shameless obvious lie. Okay, so எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறது, எவ்வளவுதான் விழுந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலப்பா, நான் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன், அந்த கான்செப்ட் தான். ஓகே, சோ இட் கேன் பி டிஃபைன்ட் வித் திஸ் இடியம் கால்ட் as a bare-faced lie. Okay, and next one, a bit beyond my ken. A bit beyond my ken, that is above my level of understanding, beyond my ability to grasp. Okay, சோ இது வந்து எப்படி ஸ்டேட் பண்ணலாம்னா, இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வரும், பட் எனக்கு மேத்ஸ் நல்லா வராது. பட் நான் மேத்ஸ்ல வந்து வாட் ஐ ஹேவ் டு டூ, ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் மேத்ஸ் இப்ப நான் படிக்கிறேன்னா அதுல நான் பாஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு வரலைனாலும் தேர் இஸ் நோ அதர் கோ, ஆனா நான் அதுல பாஸ் பண்ணியே ஆகணும். அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், என்னோட இயல்புக்கு மாறா, என்னோட இயல்புக்கு மீறி நான் வந்து என்ன செய்வேன், மேத்ஸ் படிப்பேன். ஓகே, படிச்சு அதாவது எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், எனக்குன்னு ஒரு கேலிபர் இருக்கும், அதையும் தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு அதை வந்து சக்சஸ் பண்ணி காட்டுறதுக்கு பேரு தான் a bit beyond my ken. சோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம என்ன மாதிரி இடியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a bit beyond my ken, that is above my level of understanding, beyond my ability to grasp. என்னோட புரிதலுக்கும் மீறி சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. நத்திங் பட் என்னோட புரிதலுக்கும் மீறி. ஓகே,